ஒரு அழகான காடு. அந்த காட்டுல வனவிலங்குகளும் பறவைகளும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுல 2 பறவைகளை பத்தி இந்த கதையில பார்க்கலாம். ஏன் நீலகிருதி, நானும் பார்த்துட்டே இருக்கேன். டெய்லி 4 மணி ஆயிட்டுனா எங்கேயோ பறந்து போற. ஏன் எல்லாரும் சேர்ந்து போனான்ல, நீ மட்டும் ஏன் தனித்தனி அப்படி செஞ்சுட்டு இருக்க? நீ இது சரியில்லை, பாத்துக்கோ. அதுவா, 4 மணி ஆகுதுன்னா எப்படியாவது என் கூட்டுக்குள்ள போயிடுவோம்ப்பா. அங்க போய் பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல 4 மணிக்குன்னா ஒரு எஃப்எம் போடுவாங்க. அதுல சாரான்னு ஒரு மேடம் பேசுவாங்க. எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா கேட்கறதுக்கு. என்னடி எஃப்எம் கேட்க போறியா? உனக்கு வெக்கமா இல்ல? என்ன வெக்கப்படணும்? நல்ல வார்த்தைகள்னா நம்ம கேட்கலாம். இப்போ நாடு இருக்க நிலைமைக்கு நம்ம கேட்கவா முடியுது? ஊரே கெட்டு போய் கிடக்கு. அப்படி என்ன அதுல விசேஷம் இருக்கு? சாரான்னு ஒரு மேடம் இருக்காங்க. அவங்க நல்ல கதை சொல்லுவாங்க. அது கேட்டா நம்ம மனசும் நிம்மதியா இருக்கும், நம்ம வாழ்க்கையும் நிம்மதியா இருக்கும். வேண்டாம், நீ கேட்கவா? நம்ம பறந்து போய் கேட்டுட்டு வரலாம். உன் கூட பறந்து வந்தா விடிஞ்சிரும் போல இருக்கு. சீக்கிரம் பறந்து வாயா, 4 மணிக்குள்ள நம்ம அங்க போய் சேரணும். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே சாரா. இது லைஃப் லைன் யூடியூப் சேனல் வாயிலாக இன்று ஒரு அழகான தகவலோட. தந்தை என்றால் எல்லோருக்குமே தெரியும். ஒரு தாய் தன்னை தாயுடைய பாசத்தை எப்படியுமே வெளிப்படுத்தக்கூடியவள். ஆனால் தந்தை தன்னுடைய பாசத்தை மனதுக்குள்ளே பூட்டி வைத்து தன் முதுகுக்கு மேல் தன் பிள்ளையை ஏற்றி தான் பார்த்த உலகத்தையும் தான் பார்க்காத உலகத்தையும் நீயே கண்டு ரசி என்று தான் பசியோடு இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைக்காக பசி பட்டினியை பாராமல் அயராது உழைக்கும் ஒரு தந்தையை பற்றி தான் இன்றைய தகவல். தந்தைக்கு முன்பு குரலை எப்போதுமே உயர்த்தாதீர். அவ்வாறு செய்தால் இறைவன் உங்களை தாழ்த்தி விடுவான். தந்தையின் கண்டிப்பை பொறுத்துக் கொள்ளுங்கள், அதனால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். தந்தைக்கு மரியாதை செய்யுங்கள், அதனால் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு மரியாதை செய்யக்கூடும். தந்தை சொல்வதை கவனமாக கேளுங்கள், ஏனென்றால் பிறர் நமக்கு ஏதும் சொல்லும் நிலைமை வரக்கூடாது இல்லையா? தந்தைக்கு முன்பு பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், அதனால் இறைவன் மக்கள் பார்வைக்கு முன்பு உயர்ந்த கண்ணியம் அளிப்பான் உங்களுக்கு. தந்தையின் வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு தெளிவான ஒரு புத்தகமாகும். அந்த ஒவ்வொரு பக்கத்தை கொண்டு பாடமாக எண்ணி பயனடைந்து கொள்ளுங்கள். தந்தை என்பவர் அனைவரையும் விட மிகச் சிறந்த முறையில் நமக்கு நன்மை செய்ய கூடிய ஒரு உத்தமர். மிகவும் அழகாக முறையில் நம்மை பாதுகாக்க கூடியவரும் அந்த ஒரு தந்தை தான். முகம் தெரியாத யாருக்கோ மரியாதை செய்கின்றோம். உன்னை கொஞ்சி வளர்த்த தந்தைக்கு முன்பு மரியாதை செய்ய தவறாதீர்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வைத்து விட வேண்டாம். தாய் தன் பிள்ளை பத்திரமாக இருக்கணும் என்று மார்பில் அணைத்துக் கொள்வாள். ஆனால் தந்தைதான் பார்க்காத உலகத்தையும் என் பிள்ளை பார்க்க வேண்டும் என்று தன் தோளின் மேல் தூக்கி, நான் பார்க்காத உலகத்தை நீ பார் என்று தந்தை சொல்கின்றான். அவர் உன்னுடைய அருகில் இருக்கும் போது பயன்படுத்திக் கொள். தந்தையை போல் உண்மையான நண்பன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இது உண்மை, சத்தியமும் கூட. தந்தையை மதித்தவன் கோபுரத்தின் மேல் இருப்பான். தந்தையை மதிக்காதவன் வாழ்க்கையில் எந்த உயரத்துக்கும் செல்வது கடினமானது ஒன்று. ஆம் உறவுகளே, இது போன்ற அழகான தகவல்களோடு இனியும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே சாரா. நீலக்குருவி, எங்க அப்பாவை இவ்வளவு நாள் நான் மதிச்சதே இல்லை. இனியாவது இந்த கதையை கேட்டப்பறம் நான் மாறணும்னு நினைக்கேன். ரொம்ப நன்றி இதை கேட்க வச்சதுக்கு. எல்லாரும் நம்ம அப்பா பேச்சு கேட்டா நல்லா இருக்கும். இந்த வீடியோ பார்த்த பிறகு மறக்காம லைஃப் லைன் யூடியூப் சேனல் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள்.